தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. தெரியும், என் மனசுல அப்பவே பட்டுச்சு. கண்ணிக்கினியாக்கு என்னமோ நடக்க போதுன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் அவளை தேடி மும்பைக்கே வந்துட்டேன். என் மனசுல பட்ட மாதிரியே கண்ணிக்கினியாக்கு இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. அது எல்லாத்தையும் நான் இங்க இருந்தே அவ கூடவே இருந்தேன். ஆனா அவளுக்கே தெரியாம நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு சரி செய்யணும். இப்ப கண்ணிக்கினியா எங்க இருக்கும், எந்த ரூம்ல இருக்கும்னு தெரியல. அதுக்கே தெரியாம அத முதல்ல போய் பார்க்கணும். ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி. காதல் இதுதானா? கண்ணிக்கினியா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசுரே வருது. ஏன்டா எனக்கு ஒரு போன் கூட பண்ணல நீயே? சரி பரவாயில்ல, உன்னை பார்த்துட்டேன்ல, அது போதும். ஆனா இங்க உனக்கு நிறைய எதிரா நடக்குது. அது எல்லாத்தையும் இங்க இருந்தே நான் சரி செய்யணும் போல. ஆனா எப்படி எப்படி இப்ப நான் உள்ள வர்றது? உனக்கு ஏதேதோ டானிக் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அத சத்தியமா நான் நடக்கவே விட மாட்டேன். எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும்னா நான் உன் கூட தான் இருக்கணும். ஆனா எப்படி சாத்தியமாகும்? நான் எப்படி உன் கூட இருக்க முடியும்? என்ன ஒரு மாதிரி குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு? யாரோ என் பின்னாடி பேசுற மாதிரி இருக்கு. யாருமே இல்ல, ஆனா ஏதோ ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருந்ததே. சரி, ஒருவேளை பிரம்மையா கூட இருக்கலாம். ஹாய். ஹே டைனா, வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க, எதுவும் வேணுமா? இல்ல, உங்ககிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு போலானோ ஒரு சாரி கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். தேங்க்யூவும் சாரியுமா? ஏன், என்னங்க ஆச்சு? இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த அகாடமிக்குள்ள வர்றப்போ உங்களை நானும் சேர்ந்து தான் கிண்டல் பண்ணேன். ஆனா ஒருத்தவங்களோட தோற்றத்தை வச்சோ அவங்க பேசுற விதத்தை வச்சோ அவங்கள தப்பா எடை போட்டுறக்கூடாதுன்னு நீங்க எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நான் அந்த தாரா கூட சேர்ந்துக்கிட்டு உங்களை கிண்டல் பண்ணியிருக்க கூடாது. அதுக்காக சாரி. என்ன டைனா அதெல்லாம்? இருங்க நான் பேசிக்கிறேன். அப்புறம் தேங்க்யூ சொல்லணும்னு சொன்னேல, அது எதுக்கு தெரியுமா? ட்ரைனிங் அப்போ நிறைய டைம் தப்பான பொசிஷன்லாம் நின்றுருக்கேன். அப்போ நீங்க தான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கோவம் வந்துச்சு, இவங்க யாரு நம்மள சொல்றதுக்குன்னு. போக போக தான் நீங்க ஒரு வேர்ல்ட் சாம்பியன், அதனால தான் நீங்க அதெல்லாம் கரெக்டா சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்காக தேங்க்யூ. எனக்கு நிறைய பொசிஷன்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் உங்ககிட்ட இருந்து உங்களோட தைரியம், உங்களோட நேர்கொண்ட பார்வை, இதெல்லாமே நானும் கற்றுக்கிட்டேன். பேசி முடிச்சிட்டிங்களா? போதும். எவ்வளோ சாரி, எவ்வளோ தேங்க்யூ கேட்பீங்க? நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வந்து பேசினதுக்கே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். யாருமே பேச்சு துணைக்கு இல்லாமல் இருந்தேன். பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்களாவது வந்துட்டீங்களே, இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உண்மையாங்க, எனக்கும் பேசுறதுக்கு யாருமே இல்லை. எனக்கும் இப்போதான் ரிலாக்ஸ்டாக இருக்கு. அப்புறம் இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க டைனா. இல்ல, காலையில மத்தியானம் நைட்டு சாப்பாடு நம்மளுக்கு ரூம்க்கே வந்துடும். அதை தாண்டி தூங்குறது மட்டும்தான். அந்த காலையில மத்தியானம் நைட்டு சாப்பிடும்போது உங்க ரூம்க்கு நான் வந்து சாப்பிடலாமா? தூங்குறதுக்கு என்னோட ரூம்க்கு போயிடுவேன். ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊர்லலாம் நாங்க எல்லாரும் ஒன்னா தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஆனா இப்போ அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க என் கூட சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்ப சரி சரி வாங்க, டைம் ஆயிடுச்சு. சாப்பாடை போய் வாங்கிட்டு வந்துடலாமா? ஓகேம்மா, போலாம். அப்பா போயிட்டா. எப்படியாவது ரூமுக்குள்ள வேற வரணுமே. எப்படி வருது, எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? அவ சோத்தை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நம்ம எப்படியாவது உள்ள பூந்துடணும். ஐயோ, இந்த பரங்கிக்கா மண்டை வேற. நான் வர்ற நேரத்துல தான் நீயும் அவ கூட சேர்ந்தே இருக்கணுமா? ஒருத்தைய சமாளிக்கிறதே பெரிய விஷயம், இதுல உன்னைய வேற சமாளிக்கணும். சரி சமாளிப்போம். இப்ப உள்ள வந்து எங்க ஒளிஞ்சுக்கிறது ஒண்ணுமே புரியலையே. முதல்ல உள்ள போவோம், அப்புறம் ஒளிஞ்சுக்கிறத பத்தி யோசிப்போம். இந்த பக்கத்து ஏதோ ஒரு ரூம் இருக்குதே, இது என்ன ரூம்? ஐ, இங்க இவ்வளவு பெரிய இடம் இருக்குதா? சரி, இதுதான் நம்மளுக்கு சரியான இடம். இங்கேயே ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்கிடுவோம். ஆனா எப்படி இது சாத்தியமாகும்? சரி இருப்போம். ஏதோ சத்தம் கேக்குது. கண்ணுக்கினியா சோற வாங்கிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த ஜன்னல் வழியா பார்த்தாலே போதுமே, கண்ணுக்கினியா தெரியுதே. அப்பா, இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா. எங்க நேத்து மாதிரி தக்காளி தொக்கை கொடுத்துருவாங்களோன்னு நினைச்சேன். நீங்க அப்படி நினைச்சீங்க, ஆனா நான் இன்னைக்கும் தக்காளி தொக்கை கொடுத்தா சூப்பரா இருக்குமே நினைச்சேன். எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்காது. எனக்கு எப்போதும் எங்க ஊர் ஸ்டைலு தக்காளி தொக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கு நல்லெண்ணெய் நிறைய ஊத்தி
தக்காளியை நல்லா வதக்கி மசாலாலாம் போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, 2-3 நாளைக்கு கெடாம சூப்பரா இருக்கும். டேஸ்ட் அப்படியே அள்ளும். அடியே, உன்னை நினைச்சு இங்க ஒரு மனுஷன் 4 நாளா சரியா தூங்காம சரியா சோறு தண்ணி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். உனக்கு இப்ப தக்காளி தொக்கு கேக்குது, அதுவும் நல்லெண்ணெய் ஊத்துனது. இன்னும் தக்காளி தொக்கை இவ்ளோ ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறீங்க? ஏங்க, என்னங்க பன்னீர் பட்டர் மசாலால டேஸ்ட் இருக்கு, சப்புன்னு இருக்கும், காரம் இருக்காது, ஒரு உப்பு இருக்காது. ஆனா தக்காளி தொக்கை சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலாவை எப்படி செய்யறாங்க? வெறுமனே பட்டரு, கிரீமு, பன்னீர், இதுல எங்கங்க காரம் இருக்கும்? பத்தாததுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை, அதான் அந்த கசூரி மெத்தியை போடுவாங்களே, இதெல்லாம் ஒரு டேஸ்டா? எங்க ஊரு மீன் குழம்பு கார சாரமா அப்படியே புளிப்பா, அதை தாண்டி கருவாட்டு குழம்பு, கோழி அடிச்சு நாட்டுக்கோழி குழம்பும் வறுவலும் செய்வோம். அப்பா, மட்டன் பிரியாணிலாம் செஞ்சோன்னா அப்படியே டேஸ்ட் அள்ளும். நான்வெஜ் மட்டும் தான் டேஸ்ட்டுங்கிறீங்களா? வெஜிடேரியன்ல மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியலோ சேனக்கிழங்கு வறுவலோ செஞ்சோம்னா அப்பப்பா அமிர்தம். கொய்யால, இவளை டோர்னமெண்ட்ல ஜெயிக்க சொன்னா சோறு எப்படி ஆக்குறது, குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருக்காளே. இல்ல இதுக்கு மேல மனுஷனால முடியாது. அங்க என்ன இருக்கு? 3 சப்பாத்தி எடுத்துட்டு வந்திருக்கா. ஒரு சப்பாத்தியாவது ஆட்டையை போட்டுடலாமா? கண்டுபிடிச்சிருவாளோ? இல்ல அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பசி உயிர் போது. உன்னையாவது எடுத்து சாப்பிடுடா முத்து. ஏங்க, நீங்க சொல்றத பார்த்தா பயங்கரமா சமைப்பீங்க போல. எனக்கு நல்லா சமைக்க தெரியுங்க. என் வீட்டுக்காருக்கு என்னோட சமையல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரை தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா நான் உன்னை மிஸ் பண்ணலையே, நான் தான் உன் பக்கத்துல வந்துட்டேனே. இவ்வளவு பேச்சு பேசுறா, ஒரு போன் போட்டா என்ன? ஏங்க, இவ்ளோ தூரத்துல உட்காந்துக்கிட்டு உங்க ஹஸ்பண்ட நினைச்சு ஃபீல் பண்ணி பேசுறீங்களே, ஒரு ஃபோன் பண்ணி பேசினா என்ன? அதுல தாங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். போன் பண்ணி பேசுறதுல பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலாம்? அப்படி என்னவா இருக்கும் கேப்போம். பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்களா? என்னங்க சொல்றீங்க? என்னாச்சு? நாங்க ஒரு சின்ன கிராமமா, எங்க கிராமத்துக்குள்ளே தான் எங்க பெரியப்பா, சித்தப்பா, அம்மா, அப்பான்னு எல்லாருமே ஒரே தெருவுல தான் இருப்போம். அதனால போன் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படாதுன்னு நாங்களும் வாங்கல. ஆனா என் வீட்டுக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் விவசாயத்துக்கு வந்துக்கிட்டாங்க. அப்ப ஒரு போன் வச்சிருந்தாரு, அதை இப்பயும் வச்சிருக்காரு. ட்ரெயின் ஏறும்போது என்கிட்ட 1000 வாட்டி சொன்னாரு, போனோடனே போன் அடி, போனோடனே போன் அடின்னு. வந்தோடனே போன் அடிச்சு பேசுனீங்களா? இல்லைங்க, அங்க இருக்கும்போது நான் நல்ல மனப்பாடமா வச்சிருந்த நம்பர் இங்க மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பரை மறந்துட்டேங்க. அடி பாவி, நம்பரை மறந்துட்டியா? படிச்சு படிச்சு சொன்னேன் அந்த நம்பரை ஞாபகார்த்தமா வச்சுக்கோடி, இல்லைன்னா எழுதி வச்சுக்கோடின்னு. நீ அந்த ஒரு நம்பரை மறந்து போனதுனால நான் மும்பைக்கே வந்துட்டேன்டி. ஆனா பரவாயில்ல, சபரிமலை ஐயப்பனை பார்த்ததுனாலதான் என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது, எப்படியாவது கண்ணுக்கினியால நேர்ல போய் பாத்துறேன்னு. இங்க வந்து பார்த்தா கண்ணுக்கினியாளுக்கு நிறைய அநியாயம் நடக்க இருக்கு. அது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு தான் சாமியே என்னை இங்க அனுப்பி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை கண்ணுக்கினியா நம்பரை மறக்காம இருந்து எனக்கு போன் போட்டிருந்துச்சுன்னா இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காதுல. எப்படியாவது சமாளிச்சு வரலாம் தான் நினைச்சிருக்கோம். நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லியிருக்க கூட சொல்லியிருக்காது. இது நம்பரை மறக்க போய் தான் நான் மனசு சரியில்லாம ஐயப்பன்ட்டே போனேன். அவன்கிட்ட சீட் எழுதி போட்டு கண்ணுக்கினியால பாக்கட்டுமா வேணாமான்னு கேட்டேன். உடனே போய் பாருன்னு சாமி உத்தரவால தான் இங்க வந்தேன். நான் வந்தது நல்லதா போச்சு. ஐயோ, நம்பரை மறந்துட்டீங்களா? கொஞ்சம் தான் ஞாபகப்படுத்தி பாருங்களேன். இப்போ எப்படி பேசுவீங்க? 2 நாளா தவிச்சுக்கிட்டு இருக்கேங்க, பேசணும் பேசணும்னு முடியல. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. பேசாம இந்த டோர்னமெண்ட்டும் வேணாம், ஒன்றும் வேணான்னு தமிழ்நாட்டுக்கு என் புருஷன்கிட்டயே கிளம்பி போயிடலாமான்னு தோணுது. ஏய், புசுக்கு நீ போட்டிக்கு கிளம்பி போயிடாத சொல்லாம கொள்ளாம. நானே இங்கதான் இருக்கேன், அங்க போய் நீ என்னைய தேடிட்டு இருக்காத. ஆனா அவரோட கனவு நான் இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிக்கணும்னு தான். அதுக்காக தான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பொறுமையா இருக்கேன். சரி விடுங்க, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சுப்போம். உங்ககிட்ட ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதே. ஆமா, என்னங்க அது? திடீர்னு முடி இவ்வளோ நீளமா வந்துருச்சு. நீங்க ஷார்ட்டா தானே வச்சிருந்தீங்க? ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது இவ்வளோ ஹேர் இருந்தது, அப்புறம் ஷார்ட் ஆக்குனீங்க. நான் கூட நீங்க வெட்டிட்டீங்கன்னு நினைச்சேன். இப்போ என்ன இவ்வளோ பெருசா இருக்கு? எப்படிங்க நினைச்சீங்க இவ்வளோ பெரிய முடிய மனசார வெட்டியிருப்பேன்னு? இதை வளர்க்கறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். அதெல்லாம் வெட்டலைங்க. இதை அழகா சுருட்டி அது மேல டோப்பா முடி எடுத்து குட்டிக்கிட்டேன். அப்ப நீங்க வச்சிருந்தது ஒரிஜினல் ஹேர் இல்லையா? இல்ல, இந்த முடி தான் என்னோட ஒரிஜினல் முடி. ஓ சரி சரி சரி, வாங்க சாப்பிடலாம், பசிக்குது. ஏங்க, நீங்க 3 சப்பாத்தி எடுத்தீங்க, நான் 4 சப்பாத்தியில எடுத்தேன். என் தட்டுலயும் 3 தான் இருக்கு. ஆமா, நீங்க 4 சப்பாத்தி எடுத்தீங்களே, உங்க தட்டுல 3 தான் இருக்கு. என்ன இருக்கும்?
ஒருவேளை எடுத்துட்டு மறுபடியும் வச்சுட்டு வந்துட்டீங்களா? எது இந்த சப்பாத்தி அந்த பரங்கிக்கா மண்டையோடதா? ஐயோ சாரி பரங்கிக்கா, தெரியாம உன் சப்பாத்தி ஆட்டையே போட்டேன். அட ஏங்க, எனக்கெல்லாம் 4 சப்பாத்திலாம் பத்தாதுங்க. இன்னும் 10 கொடுத்தா கூட நல்லா உட்காந்து சாப்பிடுவேன். நான் போய் எப்படிங்க ஒன்று வேணான்னு வச்சுட்டு வருவேன்? சரி, இப்போதைக்கு பயங்கர பசியா இருக்கு, ஆராய்ச்சி பண்ணலாம் முடியாது, தின்னுடுறேன். சரி சரி சாப்பிடுங்க. அப்பா, ஒரு சப்பாத்தி சாப்பிட்டதுக்கே ஒரு மாதிரி நெஞ்ச கறிக்குதே. பின்ன வெறும் சப்பாத்தியை தின்னா தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சமா அந்த பன்னீர் என்னமோ சொன்னாலுங்களே, அதை எடுத்து தின்னுக்கலாம். என்ன பண்றது, சப்பாத்தி கிடைச்சதே பெரிய விஷயமா இருக்கு. அது வேற அந்த பரங்கிக்காவோட சப்பாத்தி. ஆமா, இப்படியே போனா முத்து உன் பொழப்பு ரொம்ப நார பொழப்பால இருக்கு. எப்படிடா சமாளிக்க போற? ஐயப்பா, நீ தான் காப்பாத்தணும். ஆனா என்ன ஆனாலும் சரி, சோத்துக்கே வலி இல்லைனாலும் சரி, என் கண்ணுக்கு நீ அவன் நான் பாத்துட்டல, அது போதும் எனக்கு. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லுவெளி, இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி. டாக்டர், டாக்டர் ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுங்களா? என் வீட்டுக்காரு எப்படி இருக்கிறாரு? ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சுங்க. ஆனா சாரி டு சே திஸ். டாக்டர் என்ன சொல்ல வரீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க. எங்க அண்ணன் எப்படி இருக்காரு? இல்லைங்க, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனா 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 என்ன டாக்டர் சொல்லுங்க. அவரோட காலை எங்களால ரீஜாயின் பண்ண முடியல. இதுக்கப்புறம் அவரு ஒரு கால் இல்லாம தான் இருக்க போறாரு. ஐயோ ஐயோ டாக்டர், என்ன என்ன சொல்றீங்க டாக்டர்? எங்க அண்ணனால இனிமே நடக்க முடியாதா? ஐயோ டாக்டர், இதுக்கு வேற வழியே இல்லையா? வேற வழினா கட்டக்கால் மாதிரி வேணா வச்சு பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு பண்ண முடியாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் செக் பண்ணி பார்க்க முடியும். ஐயோ, நல்ல துரு துருன்னு ஓடி ஆடிக்கிட்டு இருக்குமே, எங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்துட்டே கடவுளே, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? ப்ளீஸ் அழாதீங்க. சில விஷயங்களை கடவுள் கொடுக்கும்போது நம்மளால அதை மாற்ற முடியாது. என்ன நடக்கணுமோ அது நன்மைக்குன்னு நினைச்சுக்கோங்க. டாக்டர், என் புருஷனை நான் இப்ப பார்க்கலாமா? அவரு கண் முழிச்சிட்டாரா? மயக்க மருந்து கொடுத்து தானே ஆப்ரேஷன் பண்ணோம். இப்பதான் லைட்டா கண் முழிச்சிருக்காரு. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அவர் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடும். யாராவது ஒருத்தர் மட்டும் வந்து பாருங்க. நீங்க தானே அவரோட ஒய்ஃப், நீங்க வேணா வந்து பாருங்க. மத்தவங்க எல்லாம் ஒரு 1 or 2 hours கழிச்சு பாருங்க. வீராக்கா, அண்ணனை போய் பார்த்துட்டு வாங்க. போங்க மிஸ்ஸஸ் வீரா, நீங்க போய் பாருங்க. டாக்டர், எங்க அண்ணனுக்கு பழைய மாதிரி நடக்கவே முடியாதா? முடியுமா? அதான் சொன்னனே, இந்த கட்டக்காலு அது மாதிரி வச்சுதான் பண்ண முடியும். ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய செலவாகும். செலவாகுமா? ஐயோ, டாக்டர், எப்ப அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்? இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருக்கட்டும், நான் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்றேன். சரிங்க. உப்பு கல்லு தண்ணீருக்கு ஏக்கப்பட்டது, ஒத்த சொல்லு புத்திக்குள்ள மாட்டிக்கிட்டது. வீரா, வீரா, நீ கூட தான் இருக்கிறியா? தெரியும், உன் வாசத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டி. மாமா, நான் எப்போதும் கூட தான் மாமா இருப்பேன், கூடயே தான் இருப்பேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். தெரியுமடி வீரா, நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆமா வீரா, என் காலுக்கு என்னாச்சு? என் காலு என்னமோ மாதிரி இருக்குல்ல, என்னால அசைக்க கூட முடியல. ஐயோ மாமா, இது எப்படி நான் என் வாயால உங்ககிட்ட சொல்லுவேன்? உங்களுக்கு ஒரு காலே இல்லை மாமா. ஐயோ கடவுளே, நான் இப்ப இதை எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன் மாமா? ஒரு காலை நல்லா அசைக்கிற மாதிரி நல்லா இருக்கு வீரா, இன்னொரு காலை அசைக்கவே முடியலடி. மாமா, அது ஒன்றும் இல்லை, அதை போட்டு அசைக்காதீங்க. அது உங்களுக்கு இப்பதானே அது வெட்டுப்பட்டுச்சு, அதுக்கு மருந்தெல்லாம் போட்டிருக்காங்க. அதான் உங்களால அசைக்க முடியல மாமா. கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, அப்புறம் பிறகு பார்த்துக்கலாம்.
அப்படி சொல்றியா? சரி வீரா. ஆமா, உன் குரல்ல ஏன் இவ்வளவு நடுக்கம் தெரியுது? என்னாச்சு வீரா? ஏய், என்னால திரும்பி கூட உன் முகத்தை பார்க்க முடியல. என் முன்னாடி வந்து நில்லு. அது இந்த மூக்கல எல்லாம் கண்ணா பின்னால ஏதோ வயர் விட்டு வச்சிருக்காங்களா, அத திரும்ப முடியல. இந்த தால வாடி. வேணாம் மாமா, நான் இப்படி நின்றுக்கிறேன். உன் முகத்தை பார்க்கணும் வீரா, வாழ. வரேன் வீரா. மாமா முன்னாடி அழுதுறாத. நீதான் அவருக்கு ஆறுதலா இருக்கணும். நீ உடஞ்சிட்டனா மாமா மொத்தமா உடஞ்சு போயிருவாங்க வீரா. நீ நீ அழுகாம நல்லா சிரிச்சு சந்தோஷமா பேசு. இனிமே எந்த கஷ்டம் வந்தாலும் நீ உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். மாமா கிட்ட காமிச்சிக்க கூடாது. என்ன சரியா வீரா? மாமா வீரா, இப்பதாண்டி போன உசுரே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. என்னமோ ரொம்ப நாளா உன்னை பார்க்காத மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கீல வீரா? நல்லா இருக்கேன் மாமா. ஏண்டி மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு? வீரா, அழுதியா? நான் ஏன் மாமா அழுவ போறேன்? நானும் அழுவல. அது ஒன்றும் இல்ல, ஆஸ்பத்திரியிலே கிடந்தியா, பார்க்கவே மனசு கஷ்டமா இருந்தது. அதுதான் மாமா, வேற ஒன்றும் இல்ல. சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் தங்க மயிலு, நீ கஷ்டப்படாத. ஆமா மாமா, பெருசா வீட்டுக்கு போயிடலாம். கேரு, இன்னும் 2 நாள்ல உனக்கு காலேஜ் இருக்குதுல, ஒழுங்கா காலேஜுக்கு போயிடணும். என்ன காலேஜுக்கு போகணுமா? மாமா, உங்க கால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எனக்கு காலேஜுக்கே போவேனான்னு சொல்லிடுவீங்க. வேணாம் மாமா, என்னால உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக முடியாது. என்னாலதான் இப்படி ஆச்சு. ஐயோ கடவுளே. என்னடி முழிக்கிறவ? ஒன்னும் இல்ல மாமா, ஒன்னும் இல்ல. காலேஜுக்கு தானே, போய்க்கலாம். வீரா, முத்து கோயிலுக்கு போறேன்ட்டு போனால, வந்துட்டானா? இல்ல மாமா, இன்னும் வரல. கேரு, அவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டானா கூட இந்த காலை வெட்டின விஷயத்தெல்லாம் சொல்லிவிடாத. அப்புறம் பழைய முத்துவா மாறிட போறான். என்ன மாமா சொல்றிய? பழைய முத்தாண்ட மாதிரி மாறிடும்னா புரியலையே. அதெல்லாம் உனக்கு இப்ப சொன்னா புரியாது. இல்ல சொல்றேன், அவன்கிட்ட இதை சொல்லிவிடாத. பாத்ரூம்ல வலிக்கி விட்டு விழுந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். என்ன? சரி மாமா. ஏன் வீரா, ஆஸ்பத்திரியிலே எவ்வளவு நாளைக்கு இருக்கணுமா? நாளைக்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க மாமா. அப்பா, அப்ப சரி. என்னால கொஞ்ச நேரம் கூட ஆஸ்பத்திரியில இருக்க முடியல வீரா. நம்மோடு நீ சமைச்சு தர சோறு, வயலு, நம்ம ஒரு டீ கடை, சேவா, இவங்களையெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். போனோடனே ஒரு குளியலை போட்டுட்டு வயலுக்கு தான் போகணும். எப்படி மாமா வயலுக்கு போவீங்க? ஐயோ, இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. கடவுளே. சோகத்தால் இதுதான் மாறிடும், கண்ணீர் விட்டால் செடியா பூத்திடும். என்னாகும் வா வாழ்ந்தே பார்த்திடலாம். தினம் நீ தேடும் வாழ்க்கை எங்கோ உன்னை தேடுமே. அது உனக்கான காலம் வந்தால் உன்னை சேருமே. சுடரே சுடரே உடைந்து போகாதே. உடனே வலிகள் மறைந்து போகாதே. கண்ணே, என்ன பாத்துக்கிட்டே இருக்கிற? சாப்பிடு. சாப்பிட்றேம்மா, சாப்பிட்றேன். கருவாட்டு குழம்புக்கு வெள்ளச்சோரை விட களி தான் சாமி நல்லா இருக்கும். அதான் உனக்கு களி எடுத்து கொண்டாந்தேன். தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். கண்ணு, ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. முத நீ இந்த ஊருக்குள்ள வந்தப்ப என்னது பொம்பளை இவ்வளவு ராங்கி பிடிச்சதா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு கிடந்தேன் மனசுக்குள்ள. ஆனா இப்ப நீ பேசுறப்ப நல்லா இருக்குது கண்ணு. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. ஆனா எல்லாம் ஊரோட அப்படியே போயிருச்சுங்க. ஒன்னும் வந்து பாக்குறது இல்ல. அந்த பிள்ளை என் கூட இருந்தா எப்படி பேசுமோ அதே மாதிரியே நீ பேசுற கண்ணு. என்னது, உங்களுக்கு 2 பொண்ணுங்களா? ஆமா கண்ணு. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 2 பொண்ணு, ஒரு மானங்கெட்ட பையன். ஹோ, இந்த பொண்ணுன்ற பொண்ணு யாரோட பொண்ணு? அந்த மானங்கெட்டவனோட பொண்ணுதான். அம்மா, உங்க குடும்ப விஷயத்த பத்தி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பையனை மட்டும் ஏன் திட்டுறீங்க? பிறவு அவன் பண்ண வேலைக்கு அவனை மடியில தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருப்பாங்களா? நாசமா போனவன் 3 பொம்பளை பிள்ளைங்களை கொண்டுட்டாமா. பொம்பளை பிள்ளைங்கனாலே அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. என் வயிற்றுலதான் அவனை பெத்த நானு. எனக்கே கடுப்பா வருது. 3 பேரை கொன்னுட்டாரா? ஆமாமா, இந்த பொண்ணி பிள்ளைக்கு முன்னாடி 3 பொம்பளை பிள்ளைங்க மனசார கள்ளிப்பால் ஊத்தி கொண்டு போட்டான். அப்புறம் இந்த பொண்ணி மட்டும் எப்படி தப்பிச்சா? எல்லாம் பொண்ணைய பெத்தவதான். என் கையில கொடுத்து எப்படியாவது இந்த பிள்ளைய காப்பாத்திடுங்கன்னு கெஞ்சினா. மவராசி என் கையில கொடுத்த அடுத்த நிமிஷம் அப்படியே அவ உசுர விட்டுட்டா. அவ சொன்ன அந்த ஒரு வார்த்தையை காப்பாத்தணும்னு தான் இந்த பிள்ளைய நான் கூட்டிட்டு வந்து மறைச்சிருந்து வளர்த்தேன். இப்போ அவங்க அப்பா எங்க இருக்காரு? அந்த நாசமா போனவன் இருக்கானா செத்துட்டானு கூட தெரியாது. அந்த பையன் இருந்தாலும் சரி செத்தாலும் சரி எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு நிமிஷமா, ஒரு போன் வருது, பேசிக்கிறேன்.
ஆ சரி கண்ணு. ஹலோ பாண்டியன். நீலா எங்க இருக்க? நான் ஒரு வேலையா வெளியே வந்திருக்கேன் பாண்டியன். சொல்லு, என்ன விஷயம்? இல்ல, அந்த பொண்ணு விஷயமா தான். ஏய், அந்த விஷயமா நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவோம். இல்ல, அந்த பொண்ணை பத்தி ரொம்ப முக்கியமான. பாண்டியன், this is not a correct situation. Please understand. எப்பா என்னம்மா இங்கிலீஷ் பேசுற கண்ணு. சரி சரி சாப்பிடு கண்ணு, போன வச்சுக்கிட்டு. இந்த குரல் நீலா. இதோ சாப்பிட்றேன். பாண்டியன், அப்புறமா பேசுறேன். போன வை. ஒன்னும் இல்லம்மா, என் வீட்டுக்காரர் தான் ஃபோன் பண்ணாரு. சாப்பிட்டேனா இல்லையான்னு கேட்கறதுக்கு பண்ணாரு. அப்படியாக்கும். சரி சரி பரவாயில்ல, உன் வீட்டுக்காரர் நல்லா உன் மேல பாசமா இருக்கான்ல. ஆமாம்மா, ரொம்ப ரொம்ப பாசமா இருப்பாரு. என்கிட்டயும் சரி, என் பையன்கிட்டயும் சரி, அவரு ரொம்ப ரொம்ப அன்பா இருப்பாரு. நல்லதுமா, இந்த மாதிரி பாசமா இருக்கிற வீட்டுக்காரெல்லாம் பத்திரமா பாத்துக்கோ என்ன. அதெல்லாம் பாத்துக்குவேம்மா. உனக்கு ஒரே பையனாமா? ஆமாம்மா. சூப்பர். இப்ப இந்த கிழவி இந்த வயலை என் பேர்ல எழுதி கொடுக்கறதுக்கு யார் யாரெல்லாம் இடைஞ்சலா இருப்பாங்கன்னு யோசிச்சேன். யாருமே இடைஞ்சலா இல்ல. இவளோட பையன் அந்த ஃப்ராடு எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. 2 பொண்ணுங்க பார்க்க வரதே இல்லையா. அந்த பொண்ணையையும் சென்னைக்கு அனுப்பியாச்சு. இதுக்கப்புறம் என்ன? இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி கையெழுத்த வாங்கிட்டு தான் போகணும். நீலாம்பரி. நீலா அப்படி எங்கதான் இருக்கா? இடையில யாரோ பேசின மாதிரி இருந்தது. அந்த குரலை வரைக்கும் கேட்ட மாதிரி இருந்ததே. அந்த குரலை கேட்டோனே எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி படபட நடிச்சுக்குது. அப்படி யாரு பேசியிருப்பா? யாருன்னு தெரியலையே.